ஹாய் வணக்கம். நான் உங்கள் எஸ்எஸ் பேசுகிறேன். அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். அனைவருக்கும் அட்வான்ஸ் தீபாவளி வாழ்த்துக்களும் கூட. இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒரு 3 நண்பர்கள் ஒரு வித்தியாசமான கேள்விகளை கேட்டிருக்காங்க. அந்த கேள்விக்கான பதிலை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் நண்பர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, ப்ரோ நம்ம செடி குண்டுமல்லி செடிக்கு நம்ம மருந்து அடிச்சுட்டே இருக்கணும்னு சொல்கிறீங்க. ஆனால் நம்ம மருந்து அடிச்சுட்டே இருந்தால் நம்மளுக்கு என்ன ஒரு வருமானம் அதில் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி, லாபம் இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. ரொம்ப ரொம்ப சூப்பரான கேள்வி. குண்டுமல்லி செடியை பொறுத்தளவுக்கு எல்லா நேரங்கள்லையும் உங்களுக்கு கண்டிப்பாக செலவு வைக்காது. ஒரு சில நேரங்களில் மட்டும்தான், அதாவது குளிர்காலங்களில் மட்டும்தான் உங்களுக்கு அதிகப்படியான மருந்துகளை அடிக்கிற மாதிரி இருக்கும். அதே போல் வெயில் சமயங்களில் கண்டிப்பாக போதுமான ஒரு 2 மருந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கனாவே உங்களுக்கு பூ வர தொடங்கிடும். ஆனால் குளிர்காலங்களில் என்னாகும் அப்படின்னா, இந்த பூச்சிக்குணுகள் நிறைய வரதுனால நம்ம அடுத்தடுத்து மருந்துகளை ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக குண்டுமல்லி செடிக்கு அதிகமாக மருந்து அடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, 2வது நண்பர் என்ன கேட்டிருக்காரு, எனது செடி நான் ரொம்ப நாளாக 3 வருஷம் ஆச்சு நம்ம நட்டு. ஆனால் செடி ரொம்ப மஞ்சளாகவே இருக்கான எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாத செடி அப்படின்னா, ஃபஸ்ட்டு குறைபாடு ஒன்றே ஒன்று சொல்லலாம். அதில் சத்து குறைபாடுன்னு ஒன்று இருக்குது. அது ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கணும். 2வது விஷயம் இந்த செம்பேன் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இந்த 2 விஷயங்களால் மட்டும்தான் செடி மஞ்சள் கலர் ஆவதற்கான காரணங்கள். இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாவே கண்டிப்பாக உங்களுடைய செடி கண்டிப்பாக மஞ்சள் நிறமாக ஆகிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். முதல் காரணம் என்ன அப்படின்னா, சத்து குறைபாடு. அதாவது நம்ம போதுமான அளவு அதுக்கு தேவையான உரங்களை நம்ம வைக்காத காரணமே நீங்கள் எதுவுமே எங்கிட்ட உரங்களே இல்லை, நான் வைக்கவே இல்லை அப்படின்னா, பெஸ்ட்டான விஷயங்கள் நீங்கள் செலவில்லாமல் கூட பண்ணலாம். உங்கள்கிட்ட இயற்கை உரங்கள் இருந்தால் கூட தாராளமாக இந்த மாட்டு சாணம், மாட்டு எரு இந்த மாதிரியான உரங்களை நீங்கள் தாராளமாக வச்சிங்க அப்படின்னா, செடி இந்த மஞ்சள் நிறமாக இருக்கிற விஷயங்கள் கண்டிப்பாக போயிடும். உங்களுக்கு பர்ஃபெக்டான செடி ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த இயற்கை உரங்கள் ரொம்ப ரொம்ப வலுவூட்டக்கூடியதாக இருக்குது செடிகளுக்கு. 2வது விஷயம் நீங்கள் மினிமம் நான் போன வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன், ஒரு 2 உரங்கள் 2 மாதத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக வைக்கணும். அதனால் அப்போ தான் செடி உங்களுக்கு இந்த மஞ்சள் நிறம் வராமல் இருக்கும். அப்படியே நீங்கள் எல்லாமே வச்சு எனக்கு செடி மஞ்சள் நிறமாக இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக செம்பை நோயும் கண்டிப்பாக உங்களுக்கு அட்டாக் ஆகிருக்கும். இந்த செம்பை நோய் வந்துச்சு அப்படின்னா மிகவும் ரொம்ப மோசமான நிலைக்கு கூட செடி போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே போல் இந்த செம்பை நோயை நீங்கள் கண்டுக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா, நிறைய உங்களுக்கு இந்த செம்பை நோய்க்கு முக்கியமான மருந்து என்ன அப்படின்னா, ஓப்ரான் ப்ளஸ் அஸ்பேட்டை நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே பெஸ்ட்டான ரிசல்ட் தரும். அதே போல் நல்ல ஒரு உங்களுடைய செடி எவ்வளோ தான் மஞ்சளாக இருந்தாலும் பச்சை நிறமாக மாறி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இந்த மருந்து மூலமாக. அதனால் நீங்கள் போதுமான அளவு உரங்கள் அல்லது இந்த மருந்துகளை பார்த்து தெளிக்கிறது நல்லது. அதே போல் செம்பேனுக்கான அறிகுறிகள் என்ன அப்படின்னா, முக்கியமாக செம்பேனுக்கான அறிகுறிகள் செடி பின்னாடி இலையை திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக செடியினுடைய இலையில் சிகப்பு கலர் பேன் மாதிரி சின்ன சின்ன பூச்சி மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய செடி செம்பேனால் பாதிக்கப்பட்டிருக்கா, இல்லை செடி ஏதாவது உரம் சத்து குறைபானால் பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்றத கண்டிப்பாக கண்டுபிடிக்கும். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, குண்டுமல்லி செடிக்கு இந்த நம்மளுக்கு கடலை புண்ணாக்கு மட்டுமே வச்சா போதுமா, இல்லை வேறு உரம் சேர்த்துக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கடலை புண்ணாக்கு மெயினாக நம்ம எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னா, செடியினுடைய வேர்பரப்புகள் ரொம்ப கட்டியாக இருக்கும். அதே போல் அந்த வேர்பரப்புகள் ரொம்ப லூஸாக ஃப்ரீயாக இருக்கணும். உங்களுக்கு வேர் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். குண்டுமல்லி செடியில் பார்த்திங்கன்னா நிறைய சல்லி வேர்கள் தான் நிறையா இருக்கும். இந்த நீங்கள் கடலக்கொட்டை புண்ணாக்கும் இந்த இதை வைக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, கீழே இருக்கிற பகுதி ரொம்ப லூஸான பகுதியாக இருக்கும். அதனால் வேர்கள் சல்லி வேர்கள் ரொம்ப சீக்கிரமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் செடி நல்ல ஒரு க்ரோத் ஆகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னே சொல்ல வரலாம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, செடியை நீங்கள் அடிக்கடி பார்வையிட்டுட்டே தான் இருக்கணும். அதே போல் அந்த செடியை பார்க்குறத நீங்கள் தவறாமல் பார்த்துட்டே இருந்தால் மட்டும்தான் செடியினுடைய குறைபாடுகளை உங்களால் கண்டுபிடிக்க முடியும். மெயினான விஷயம் நான் சொல்ல போகிறது என்ன அப்படின்னா, மெயினாக களை இல்லாமல் பார்த்துக்கிறது பெஸ்ட்டான ரிசல்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா களை இல்லாமல் பார்த்துக்கணுங்கனாவே நம்ம பாதி செடியை வளர்த்துட்டோம் அப்படின்றது அர்த்தம்.
ஏறக்குறைய குண்டுமல்லி செடி நிறைய பேர் சொல்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னுடைய செடி வளரல, இவ்வளோ நாள் ஆகுது, 5 இயர்ஸ் ஆகுது, செடி வந்து அப்படியே இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து இந்த மாதிரியான கேள்விகளை வந்து கேட்குறாங்க. குண்டுமல்லி செடி மினிமம் வந்து 2 இயர்ஸில் நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு கண்டிப்பாக வளர்ந்துடும். அதே போல் வந்து அதுக்கு வந்து தேவையான பாதுகாப்பில் தந்தீங்கன்னா மட்டுமே உங்களுடைய செடி வந்து ரொம்ப க்ரோத் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்ல வரும். ஓகே, அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எஸ்எஸ். நன்றி, வணக்கம்.